சித்தி இது என்ன கேட்டு கொண்டாரியா? ஆவாரம் மூடும் கொழிஞ்சு மூடுமா? கொஞ்சம் காமிங்க பார்ப்போம். ஆவாரம் மூடு கொழிஞ்சு மூடு எப்படின்ட்டு. இது எதுக்கு வைக்க சித்தி? தென்னைக்கா? ம், கொண்டு போங்க. அடுத்த கட்டு வருதா? தென்னைக்கு வந்து வைக்கிறதுக்கு ஆவாரம் மூடு கொழிஞ்சு மூடு எல்லாமே இங்கே இருக்குது. இயற்கை வந்து எல்லா வளத்தையும் கொடுத்துருக்காரு. ஆனால் நம்ம மனுஷன் தான் எல்லாத்தையும் அழிச்சிருக்கோம். பாருங்கள், அப்படி பிளாட் போட்டு விற்று இந்த கருவாளி குருவி அதெல்லாம் இந்த இதில் முட்டை விடும். அதெல்லாம் போட்டு நினச்சிதாங்க ரோடாக்கி பிளாட் ஆக்கி வச்சுருக்காங்க. அப்போ அது எங்கே வாடும்? ஒவ்வொரு இடமா தாண்டி போகுது. எல்லா பக்கமும் வீடுகளாக வந்துடுது. காட்டெல்லாம் அடித்து இங்கே பாருங்கள், சின்ன சின்ன குருவியெல்லாம் நிறையா இருக்குது. கருவாளி முட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா முட்டை விடுற சீசன். இதுதான் கொழிஞ்சி கொலைன்னு சொல்லுவாங்க. அந்த இருக்குது பாருங்கள், இதுதான் கொழிஞ்சி கொலை. இந்த கொழிஞ்சி கொலையில் எத்தனை 3 இது வந்து நல்ல ஒரு வயலட் கலரில் பூத்துருக்கு பார்த்தீங்களா? இன்னொன்று லைட் ரோஸில் பூக்கும். இந்த இருக்குது பாருங்கள், ஒரு லைட் ரோஸில் ஒன்று பூக்கும். இதிலே 3 வகையான கொழிஞ்சி இருக்குது. இந்த கொழிஞ்சி வந்து தென்னைக்கு அவ்வளோ நல்லது. தென்னைக்கு கீழே வந்து கொத்திக்கிட்டு வைப்பாங்க. இந்த கொழிஞ்சி கொடைங்க பார்த்தீங்களா, நல்லா பச்சை இருக்கு பாருங்க. இதுதான் வெட்டிக்கிட்டு இருக்கோம் நாங்கள். கொழிஞ்சி ஆள் விட்டு வச்சு வெட்டிக்கிட்டு இருக்கோம் இந்த கொழிஞ்சி கொலையை. இதை வெட்டி ஃபுல்லாக தென்னைக்குள்ளே இந்த கொழிஞ்சி கொடை ஆவாரம் பூ இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த மண்ணுக்கு பூத்துக்காயில் நிறைய வெட்டிட்டோம். ஃபுல்லாக இப்போ ஒரு 20-30 கிட்ட ஆள் வச்சு வெட்டியிருக்கோம். இந்த ஆவாரம் கொடை நல்லா மஞ்சள் பூ பூத்துருக்கு. இது கூட சுகருக்கெலாம் இந்த பூவை காய வச்சு டீ போட்டு குடிக்கலாம்னு சொல்கிறாங்க, அல்லது வெண்ணில் எடுத்து குடிக்கலாம்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் இந்த ஆவாரம் கொலையெல்லாம் இது நிறைய வெட்டிட்டோம். ஃபுல்லாக பாருங்கள், இந்த குளத்துலேருந்து வெட்டியிருக்கோம். அது மாதிரி எருக்கலை மூடு பாருங்கள். எருக்கலை மூடு நஞ்சைக்கு அவ்வளோ நல்லது. குருத்து பூச்சி விடாது, கொக்கு பூச்சி விடாது, நல்லா கேட்கும். இது வந்து பால் வடியும் இந்த எருக்கலை மரம். இயற்கை வந்து எல்லாமே தந்துருக்கு, கடவுள் கொடுத்துருக்காரு. ஆனால் நாம் அதெல்லாம் எதையுமே பயன்படுத்த மாட்டோங்க. நாங்கள் இயற்கை விவசாயம் பண்ணுறதுனால செலவு அதிகம்தான், ஆள் சம்பளம் அதிகமாக தான் இருக்குது. ஆனால் நல்லா இருக்கும் பாருங்க. பாருங்கள், இதெல்லாம் இப்போ நாங்கள் வெட்ட போகிறோம். நிறைய இடம் வெட்டி எங்கள் வயலில் கொண்டு சேர்த்துட்டோம் நிறைய. இந்த கருவ மரம் தான் விளங்காத கருவ மரம் பாருங்கள். இதுதான் இந்த இதையும் ஒன்றையும் விளங்க விட மாட்டேங்குது. அழகான இருக்கிற பார்த்தீங்களா பூவோட. இதெல்லாம் பிள்ளையாருக்கு உகந்ததுன்னு சொல்லுவாங்க. அந்த பூவை கட்டி இருக்கிற பூவை கட்டி வைப்பாங்க. எல்லாமே மருத்துவ குணம் உடையது. இதில் இருக்கிற மூடு நிறைய நிற்க பாருங்கள். இந்த குளத்துல இந்த கருவ மரம் இல்லைன்னா நல்லாயிருக்கும் பாருங்கள். இந்த கருவ மரம் இல்லைன்னா இருக்கிற பாருங்கள். இருக்கிற தான் இப்போ வெட்டுறதுக்கு ஆள் விட்டுருக்கோம். இது தண்ணி பக்கம் நிற்கிறதுனால நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். அழகாக இருக்குது. இந்த பாருங்கள், அந்த இருக்குல்ல மஞ்சள் மஞ்சேன்னு பூத்துருக்கு பாருங்கள். இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து கடுமையான வறட்சி, மழையே கிடையாது. தீபாவளிக்கு மறுநாள் பெஞ்ச மழை தான். இது வந்து காமராஜரை நினச்சி பார்க்கணும். ஏன்னா மணிமுத்தாரனை கட்டினதுனால தான் இந்த தண்ணி எங்களுக்கு கிடச்சிது. இந்த கோடையில் ஆடு மாடு மனுஷன் எல்லோரும் குடிக்கிறதுக்கு இப்படி தண்ணி கிடச்சிது பாருங்கள். குளிக்கிறதுக்கு நல்லா முங்கி குளிக்கலாம் பாருங்கள். எத்தனை ஊர் பக்கத்து ஊரில் இருந்தெல்லாம் இதை குளிக்கிறதுக்கு வராங்க பாருங்கள். அருமையான தண்ணி வேறு வெளியே போய்கிட்டு இருக்குது. இந்த காலில் இருந்து இந்த குளத்துல இருந்து இது அரியநாயகபுரம் குளம். இதுலேருந்து முத்தூர், குத்துக்கல், சீலாங்குளம் அப்படிங்கிற ஊருக்கெல்லாம் போகும் பாருங்கள். இந்த தண்ணி அந்த குளிச்சிருக்காங்க. அது வந்து கீழே போகும் தண்ணி பாருங்கள். கீழே மடையிலேருந்து இறங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கீழே போகிற தண்ணி நல்லா குளிக்கலாம் அப்படிம்பாங்க. குக்கலாம் பாருங்கள். எவ்வளோ இயற்கை கொடுத்துருக்காங்க, கடவுள் கொடுத்துருக்காரு. நம்ம இயற்கையெல்லாம் அழிக்கும். இப்போ நம்மளை வந்து இயற்கை அழிக்க ஆரம்பிச்சிட்டு. திருச்செந்தூரில் பார்த்திங்கன்னா கடலில் நேற்று கோயிலுக்கு போயிருக்கும்போது கடல் வந்து ரொம்ப மேலே வந்துட்டு, நம்ம குளிக்க கூட முடியாத அளவுக்கு ரொம்ப மேலே தள்ளி வந்துட்டு. அந்த அளவுக்கு மக்கள் கண்டதெல்லாம் கடலுக்குள்ளே போட்டு வச்சு இப்போ இந்த கருகம் போட்டு இதாக்கிறாங்க பார்த்தாங்க. ஆனால் உண்மையிலே காமராஜரை நினச்சி பார்க்கணும். காமராஜரை கை தூக்கி கும்பிடணும். இப்படி ஒரு தண்ணி இவ்வளவு வெயிலுக்குள்ளே, இவ்வளோ கோடையில், ஒரு மழை பெய்யாத நேரத்தில் கூட இவ்வளோ தண்ணி கிடச்சிருக்கு. எந்தெந்த ஊரில் தான் பாருங்கள், கிராமங்களில் அவ்வளோ கிராமங்களில் நல்ல தண்ணி. காமராஜர் ஐயாவை கையெடுத்து கும்பிடணும். நம்ம கடவுளை எப்படி நன்றி சொல்கிறோமோ அதே மாதிரி காமராஜர் ஐயாவுக்கு நன்றி சொல்லணும். தண்ணியை பாருங்கள், அழகான கலரில் எப்படி இடக்கு பாருங்க தண்ணி. மலையில் இருந்து அந்த மூலிகை செடி கிடி எல்லாம் சேர்ந்து வருது. சளியே பிடிக்காது.
எந்த சளி இருந்தாலும் தண்ணியில் குளிச்சிங்கன்னா போயிடும். இந்த கருவமரம் ஒன்றும் இல்லைன்னா நல்லாயிருக்கும். இந்த குளத்தை வந்து தூர் வாரணும், தூர் வாரி நல்லா அந்த கரையை மேம்படுத்தினாங்கன்னா அழகாக இருக்கும். அந்த காலத்தில் சொல்லுவாங்கள்ல, நம்ம நெல்லுக்கு தண்ணி விடும்போது கால் காலாக போகும். அப்போ உள்ளுக்குள்ளே ஒரு ஊரணிம்பாங்க. அந்த தண்ணி வடிகிறதெல்லாம் அந்த ஊரணியில் போய் கிடக்கும். தேவைப்பட்டால் அந்த ஊரணிலேருந்து தண்ணியை வடி வச்சு அவங்க காலுக்கு வயலுக்கு பாய்ப்பாங்க. எவ்வளவு தண்ணியெல்லாம் சேமித்து வச்சுருக்காங்க அந்த காலத்து மக்கள். இப்போ நம்ம எங்கே சேமிச்சிருக்கோம்? அந்த குளத்தில் தண்ணி வர போய் பக்கத்து அவ்வளோ வீடு புதுசாக வந்து வீடுகளுக்கு போகிறான், போரில் தண்ணி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போது அதனால தான் தண்ணியெல்லாம் இந்த ஜெயலலிதா அம்மாலாம் சொன்னாங்கல்ல, வீட்டில் வேறு தண்ணியெல்லாம் வெளியே விட்டுறக்கூடாது, அங்கேயே தோண்டி தோண்டி வைங்க அப்படின்னாங்களா. அந்த மாதிரி தான் நம்ம வைக்கணும், தண்ணியை தேக்கி வைக்கணும். குளத்தை விட்டு இந்த பக்கம் தண்ணி கந்து கிடக்கு பாருங்கள். அழகாக இதில் வந்து குருவி குளிக்கி, மைனா குளிக்கும். நான் பார்த்துருக்கேன், அதனால் எடுக்க முடியல. இது நல்லா கொழிஞ்சி கொலை வந்து அவ்வளோ நல்லது. இந்த ஆவாரங்கொலை, கொழிஞ்சி கொலை பார்த்திங்கன்னா, இந்த கொழிஞ்சி கொலைலாம் ஆவாரங்கொலைலாம் அவ்வளவு தென்னைக்கு நல்லது. இப்போ தென்னைக்கு வந்து இதையும் வெட்டி, ஆவாரங்கொலையும் வெட்டி, கொழிஞ்சி கொலையும் வெட்டி வச்சுட்டு கடலை புண்ணாக்கு, வேப்ப புண்ணாக்கு விரைய வச்சு மீன் உப்பும்பாங்க. கடற்கரை தூத்துக்குடி அல்லது கன்னியாகுமரி வாங்கிட்டு வரலாம், சேர்த்து விரைய வச்சுட்டோம்னா தென்னை நல்ல வருஷத்துக்கு ஒரு வச்சாலே போதும். இது பாருங்கள் மஞ்சளுத்தி மரம். இந்த மஞ்சளுத்தி மரம் பார்த்திங்கன்னா, கால் வீக்கம் கை வீக்கம் இருந்தால் நல்லா அவிச்சு காலில் வந்து சுட சுட பொறுக்கிற அளவுக்கு வச்சு ஒத்துனா அவ்வளோ அழகாக கேட்கும். இந்த மஞ்சளுத்தி இலை நல்லா பச்சை பச்சு நல்லா குறுத்தா தடுத்துருக்கு பாருங்க. எல்லாமே இருக்குது. சிறு துளசி, சிறு துளசியில் பார்த்தீங்கன்னா 2 வகையான துளசி. இது பாருங்கள், பிரண்டையை பாருங்கள், அழகாக குறுத்த பாருங்கள். பிரண்டை பாருங்கள் எவ்வளோ இயற்கையாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் என்ன மருந்து போட்டால் விளைய வைக்கிறோம் அந்த பிரண்டையெல்லாம். இப்போ பிரண்டையில் வந்து தொக்கு வைக்கலாம், துவையில் அரைக்கலாம். தொக்குன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த பாருங்கள், பிரண்டைலாம் இயற்கையாகவே கிடைக்கும். பிரண்டை வாங்கிக்கிறவங்க இப்போ கூட பிரண்டையை வந்து தடுக்க வைக்கிறாங்க வீடுகளில். இதெல்லாம் காடுகள் கிடக்க பிரண்டை கிடைக்காது நமக்கு. பிரண்டையை கொண்டு வந்து வீட்டில் நல்லா தொலியை 4 பக்கமும் எடுத்துட்டு அப்படியே என்ன செய்யலாம், தொக்கு வச்சா ரொம்ப அழகாக இருக்கும். பிரண்டை தொக்கு, சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி போட்டு நல்லா நல்லெண்ணெய் தாளிச்சிக்கிட்டு வதக்கிக்கிட்டு இதை நல்லா இப்படி இந்த என்ன இருக்கு பாருங்கள், இப்படி இந்த பொடிசாக எல்லாம் தூர எடுத்துடணும். எடுத்து இதையும் போட்டு வதக்கி புளி தண்ணி எடுக்க அரைச்சி மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி, வத்தல் பொடி போட்டு நல்லா வத்த வச்சுட்டோம்னா அருமையாக இருக்கும். எல்லாமே இயற்கை, எல்லாமே கிடைக்கி. சிறுதும்பை, பெருந்தும்பை எல்லாமே காடுகளில் இருக்குது. நாம் தான் காடுகளை கொஞ்சமாக அழிச்சிட்டு வரோம். பாருங்கள், குறியெல்லாம் பாருங்கள். எனக்கு அந்த ஃபோட்டோவில் எடுக்க தெரிய மாட்டாங்க. அதை தண்ணி அடிச்சுட்டு பாட்டிலில் பாருங்கள், குடத்துல வந்து குளிச்சுட்டு நைட்டு என்ன வேலை பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். பாட்டில் பாருங்கள் நிறைய இடக்கு, இல்லை வேறு உடைக்காமல் போட்டுருக்கு, நிறைய இடத்துல உடச்சி போட்டிருக்கு. அதுக்கு எவ்வளோ சுகாதார கேடு பாருங்கள். எல்லாம் பிரண்டையை பாருங்கள், கிடங்கு பாருங்கள், பிரண்டை இயற்கையாகவே கிடக்கு. இந்த குளங்கள்லாம் சுத்தம் பண்ணணும், யாரும் இப்படிலாம் போட வைக்கக்கூடாது. க்ளீன் பண்ணால் நல்லாயிருக்கும், உலகமே நல்லாயிருக்கும். எல்லோரும், நம்ம மட்டும் இல்லை, எல்லோரும் க்ளீன் பண்ணால் நல்லாயிருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா தேன்கூடு இருக்கும். முந்தியெல்லாம் தேன்கூடு மோட்டரில் தண்ணி பாய்ப்போம். தண்ணி பாய்ச்சி முடித்த உடனே பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் மூடு இருக்க தண்ணியில் வந்து நிறைய தேனிச்சு வந்து கிடக்கும். தேன் நம்ம நினைப்போம் தேனிச்சு தேனை மட்டும் தான் குடிக்கணும்னு நினைப்போம். தேனை மட்டும் குடிக்காது, தேனையும் குடிக்கும், மகரந்த சேர்க்கை அந்த மகரந்த சாப்பிடும், தண்ணியும் குடிக்கும். அது நல்ல தண்ணியும் குடிக்கும். அப்போ தண்ணி குடிக்கும்போது பார்த்திங்கன்னா தூரத்தை யாராவது மருந்து அடிச்சிட்டாங்கன்னா அந்த வாடைக்கு அப்படியே மயங்கி விழுந்துடும். அந்த தண்ணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே கிடக்கும். தண்ணி கொஞ்சம் தண்ணி அப்படி மிதந்து கிடக்கும், பாவமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு தேனீச்சிக்கு எந்த பக்கமும் எத்தனை அடிக்கு அந்த பக்கமாக நாங்கள் மருந்தடிக்கும்போது தேனீச்செல்லாம் கீழே மயங்கி வந்துடுது. அப்போ மனுஷன் ஏமாத்துறான். அதுக்காக தான் இயற்கையாக பயன்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறது. நன்றி மக்களே.